Good morning, all. எல்லாரும் கேக்குதா? May audible? Okay, we'll wait for some time. 10:04 ஆரம்பிக்கலாம். கரெக்டா இருக்கும். Okay. Shall we start? Chat boxல yes ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். அதாவது வயசு ரெண்டு பேரோட வயசு கொடுத்துருவாங்க. அதுவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம்ல கொடுத்துருவாங்க. நம்மளோட வேலை வந்து அவங்களோட உண்மையான வயசை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ in problems on ages, usually relationships between the ages of two இல்லைனா 3 persons at two different times are given. அதாவது ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேரோட வயசு ரிலேஷன்ஷிப். அதாவது இப்போ உங்களுக்கு வயசு 20 அப்படின்னா உங்க உங்க அப்பாவுக்கு இப்போ 50 வயசு அப்படின்னா உங்க ஏஜ் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம். அதுதான் வந்து ஏஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இருக்கிற கொஸ்டின்ல ரெண்டு பேரோட வயசு வித்தியாசத்தை ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம்ல கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, எஸ்பெஷலி ரேஷியோவில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏ இஸ் டு பி அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் சி இஸ் டு டி அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டைம் ஸ்கேல் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ்: ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். யூஸ்வலாக நம்ம இது தெரியும், நமக்கு காலம்னாலே 3 தான். ஒன்று இப்போ, ஒன்று முன்னாடி, இன்னொன்று வந்து அப்புறம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் கேட்குறாங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல. ஸோ இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதில் மொத்தம் சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது. இப்போ இப்போ யாராவது ஒருத்தரோட வயசு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரெசென்ட்ல இப்போ எனக்கு 20 வயசு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வயசு 15. எப்படி கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் மைனஸ் என் அப்படி யூஸ் பண்ணி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வயசு என்ன அப்படின்னு சொன்னோம்னா 20 + 5. ஸோ 25 இயர்ஸ். ஓகேங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ இஸ் எக்ஸ் இயர்ஸ், தென் என் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏவோட வயசு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் என் போட்டா அந்த வயசு கிடைச்சிரும். என் இயர்ஸ் ஆஃப்டர், அதாவது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் என் அப்படி போடணும். இப்போ சப்போஸ் 2020 என்னோட வயசு 20 அப்படின்னா 2025 என்னோட வயசு எப்படி கண்டுபிடிக்கணும்? 20 + 5 போட்டோன்னா 25 இயர்ஸ் எனக்கு வந்துடும். அதே மாதிரி 2020 எனக்கு 20 வயசு அப்படின்னா 2015 20 - 5, ஸோ 15 இயர்ஸ். அப்படிதான் கண்டுபிடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, in general, at the starting of the solution, we have to assume the percentage of 1%. முன்னாடி ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன், 2 பேரோட வயசை கொடுத்துருவாங்க, அதுவும் ரேஷியோல கொடுத்துருவாங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட வயசை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். சப்போஸ் A:B அப்படின்னு ரேஷியோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரெசென்ட்ல அவங்களோட வயசு வந்து AX BX அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். இதுல இன்னும் என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த ப்ரெசென்ட் ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லது. மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படியும் கன்ஃபார்மா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஒருத்தர் வந்து சின்னவங்களா தான் இருப்பாங்க. ஸோ சின்னவங்களோட வயசை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டாலே நம்மளால பெரியவங்களோட வயசை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ 5:4 அப்படின்னா 4 சின்னதுன்னா 4x 5x. அப்போ 4x என்னன்னு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால 5x என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால எப்போவுமே சின்னவங்களோட வயசை தான் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிளாரிட்டியோட புரியும். இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். அதே ஆடிபிள் இல்லையா? ஆடிபிள்? அதே இப்போ கேக்குதா? அது இந்த ஸ்லைடு ஃபுல்லா கேட்டுதா இல்ல திரும்பி சொல்லணுமா? ஓகே. அதாவது மொத்தம் சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிடுறேன். 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஏவோட வயசு வந்து எக்ஸ் அப்படின்னா என் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் என் அப்படின்னு போடணும். சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பிளஸ் என் அப்படி போட்டா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ கொஸ்டின்ல 2 பேரோட வயசு ரிலேஷன்ஷிப்பை ரேஷியோல கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ எங்க கன்ஃபார்மா 2 பேர் வயசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருத்தரோட வயசு வந்து கண்டிப்பா சின்னதா தான் இருக்கும். அப்போ அந்த சின்னவங்களா இருக்கிற வயசை நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா செம்ம ஈஸியா போடலாம். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். நவ் கிளியர் ஆர்ஜி? எல்லாருக்குமே கிளியர்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதேதான். இப்போ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி, முதல்ல ஏக்கு மொத்தம் பார்த்தோம். இப்போ ஏ அண்ட் பி 2 பேர் எடுத்திருக்கோம். 2 பேரோட என் இயர்ஸ் ஆஃப்டர் என் இயர்ஸ் பிஃபோர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சப்போஸ் ஏவோட வயசு வந்து பிரசன்ட்ல எக்ஸ் அப்படின்னா என் வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் என். பியோட வயசு பிரசன்ட்ல ஒய் அப்படின்னா என் இயர்ஸுக்கு முன்னாடி ஒய் மைனஸ் என். அதே தான் என் இயர்ஸ் ஆஃப்டர் இருக்கும். ஏவோட வயசு எக்ஸ் பிரசன்ட்ல அப்படின்னா என் இயர்ஸ் ஆஃப்டருக்கு எக்ஸ் பிளஸ் என். ஒய்யோட வயசு வந்து பியோட வயசு வந்து ஒய் அப்படின்னா என் இயர்ஸ் ஆஃப்டர் வந்து ஒய் பிளஸ் என். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இஃப் த கரண்ட் ஏஜ் இஸ் எக்ஸ் தென் என் டைம்ஸ் த ஏஜ் இஸ் என் எக்ஸ். அதாவது இப்போ ஒரு வயசு 20 அப்படின்னா என் டைம்ஸ் த ஏஜ், டைம்ஸ்னாலே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ
the current age is x அப்படின்னா n times the age வந்து nx. Is it clear? எனக்கு புரிஞ்சுதா இல்ல திரும்பி ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே, அடுத்தது. ஓகே, இப்போ difference age of two persons in present time is same as in end time after and before. அதாவது ரெண்டு பேரோட வயசு வித்தியாசம் ப்ரெசன்ட் டைம்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பாஸ்டும் அதே தான் இருக்கும், ஃபியூச்சர்லயும் அதே தான் இருக்கும். இது இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க வயசு வந்து 20 அப்படின்னா உங்க அப்பாவோட வயசு 60 அப்படின்னா உங்க வயசு வித்தியாசம் 30. இதே தான் 30 வருஷம் முன்னாடியும் இருக்கும், 30 வருஷம் அப்புறமும் அதே 30 தான் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறாது. இப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் அப்படின்னா அது வந்து போன வருஷமும் அதே ஒரு வயசு தான், இந்த வருஷமும் அதே ஒரு வயசு தான். ஸோ அந்த வித்தியாசங்கிறது மாறவே மாறாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது, the age in a ratio of a is to b will be ax and bx. அதாவது a is to b ன்னு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ax-உம் bx-ஆவும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரெசண்ட்ல ஒருத்தரோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னா 1/n ஆஃப் த ஏஜ் வந்து x/n. ஸோ இந்த 8 பாயிண்ட் வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஈஸியா சம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஸோ இந்த 8 பாயிண்ட் கிளியரா இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டவுட் இருந்தா கூட சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் என்னால திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எல்லாருக்கும் கிளியரா? இந்த ஸ்லைட்ல ஆர்ஜி ஓகே, அதாவது ப்ரெசண்ட்ல ஒருத்தரோட வயசு எக்ஸ் அப்படின்னா அவரோட 1/n ஆஃப் த ஏஜ், அதாவது சப்போஸ் என்னுக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸையும் 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 1/2 ஆஃப் எக்ஸ் தான் அது சொல்லணும். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரோட வயசு எக்ஸ் அப்படின்னா 1/n அவரோட வயசை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து x/n. இப்போ 20 அப்படின்னா 1/2 ஆஃப் 20 வந்து 10. அதாவது 20 ரெண்டால டிவைட் பண்ணா you get 10 இல்லையா? அதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட். கிளியர்? வேற யாருக்கான டவுட் இருந்தா சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்தது போலாம். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாஸ்ட் ஏஜை குறிக்குது அப்படின்னா அகோ, பிஃபோர், ஏர்லியர், லாஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு நம்மளால பாஸ்ட் தான் அவங்க சொல்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெசன்ட் ஏஜை குறிக்குது அப்படின்னா இஸ், ஆர், இந்த ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஏஜை குறிக்குது அப்படின்னா ஆஃப்டர், ஹென்ஸ், நெக்ஸ்ட் இயர், ஃப்ரம் நவ், சின்ஸ் நவ், இன் எக்ஸ் இயர், ஷால் பி, வில் பி, இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ வேர்ட்ஸை பார்த்து தான் நம்மளால அவங்க கொஸ்டின்ல கொடுத்த டைம் பீரியடை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே சொன்ன மாதிரி கொஸ்டின்ல 2 பேர் இருக்கும். 2 பேரோட ரிலேஷன்ஷிப், அதாவது வயசு வித்தியாசத்தை ரேஷியோல குடுத்திருப்பான். அதுக்கப்புறம் டைம் பீரியட குடுத்திருப்பான். அந்த டைம் பீரியட பாஸ்டா, பிரசன்ட்டா, ஃபியூச்சரான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின்ல அவன் பாஸ்ட்ட பத்தி சொல்ல வரான் அப்படின்னா, அதுல வந்து அகோ இருக்கும், இல்லைனா பிஃபோர் இருக்கும், இல்லைனா ஏர்லியர் இருக்கும், இல்லைனா லாஸ்ட் இயர், அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சரை பத்தி குறிக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இருக்கும், இல்லை சின்ஸ் நவ் இருக்கும், இன் இல்லைனா இன் எக்ஸ் இயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, ஸோ தட் உங்களால கொஸ்டின் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், so that you can get a better understanding. Okay, the sum of ages of 5 children born at the interval of 3 years each is 50 years. அதாவது 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுவும் இப்போ முதல் குழந்தை இந்த வருஷம் பிறந்தது அப்படின்னா, ரெண்டாவது குழந்தை வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்குது. மூணாவது குழந்தை வந்து மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்குது. நாலாவது குழந்தை 3 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்குது. அதாவது ஒவ்வொரு 3 வருஷத்துலயும் ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் சொல்லியிருக்கான். ஸோ த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 5 சில்ட்ரன் born at the interval of 3 years, அதாவது ஒவ்வொரு 3 வருஷத்துல இருந்தும் ஒரு குழந்தை பிறக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்தீங்க, அது எல்லாரோட வயசையும் சேர்த்தீங்க அப்படின்னா 50ன்னு வரும். ஸோ த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 5 சில்ட்ரன் born at the interval of 3 years each is 50 years. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த யங்கஸ்ட் சைல்டு? ஹலோ, இஸ் இட் ஆடிபிள்? ஹலோ. ஓகே, சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம், அதனால தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். அதாவது 5 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னா, ரெண்டாவது குழந்தை இந்த வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. மூணாவது குழந்தை பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. நாலாவது குழந்தை பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. அஞ்சாவது குழந்தை பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி எல்லாரோட வயசையும் கூட்டும்போது 50. இதுல யங்கஸ்ட் சைல்டோட வயசு என்ன?
அதுதான் கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். ஓகே. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். லெட் த ஏஜஸ் ஆஃப் த சில்ட்ரன் பி எக்ஸ், எக்ஸ் பிளஸ் த்ரீ, எக்ஸ் பிளஸ் சிக்ஸ், எக்ஸ் பிளஸ் நைன், எக்ஸ் பிளஸ் டுவெல். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 50 வரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி 50 வரும்போது 5 எக்ஸ் இருக்கு. 5 எக்ஸ் பார்த்தீங்கன்னா 9, 18, 30 இந்த சைடில். ஓகேங்களா? ஸோ 5x ப்ளஸ் 30 வந்து 50னா 5x வந்து 20. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 30 அந்த பக்கம் போச்சுன்னா -30 ஆயிடும். ஸோ 50 மைனஸ் 30 வந்து 20. இதுலேருந்து எக்ஸ் வந்து 4. இப்போ ஒரு டவுட் வரும். அதாவது எக்ஸ் தான் எங்கஸ்ன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸ் தான் எங்கஸ்ட். ஏன் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வயசு சின்னதாக இருக்கும். அதாவது எக்ஸ் தான் 4னா ரெண்டாவது குழந்தையோட வயசு 7. இல்லை, அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 12 தான் ஃபர்ஸ்ட் பையன். ஏன் எக்ஸ் பிளஸ் 12 தான் ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, அதாவது எக்ஸ் பிளஸ் 12 தான் இருக்கிறதுல பிரியவன். ஏன்னா 4 பிளஸ் 12 போட்டிங்கன்னா 16 வந்துடும். ஆனா 4 1 செகண்ட் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதாவது எக்ஸ் பிளஸ் 12 தான் இருக்கிறதுலே பெரிய பையன். ஏன்னா 12 பிளஸ் 4 வந்து 16. ஆனா 9 பிளஸ் 4 வந்து 13. 6 பிளஸ் 4 வந்து 10. 4 பிளஸ் 3 வந்து 7, 4. ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 4 தான். அதனால தான் எக்ஸை வந்து நம்ம எங்கஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கிளியர்? இல்லை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இஸ் இட் கிளியர்? திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்றேன். சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னா டைப் பண்ணுங்க. ஓகே. அதாவது கொஸ்டின் புரிஞ்சுது இல்லையா? இப்போ ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். 5 குழந்தைங்க இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் 3 வருஷம் டிஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் செகண்டுக்கும் 3 டிஃபரன்ஸ், செகண்ட் தேர்டுக்கும் 3 டிஃபரன்ஸ், தேர்டும் ஃபோர்த்தும் 3, ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் 3. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எக்ஸ் கிடையாது, எக்ஸ் பிளஸ் 12. ஏன் எக்ஸ் பிளஸ் 12 அப்படின்னா பிரசன்ட்ல இருந்து 12 வருஷத்துக்கு பின்னாடி பிறக்குது. ஓகேங்களா? இப்போ முதல் குழந்தை வந்து எக்ஸ் பிளஸ் 12, ரெண்டாவது குழந்தை எக்ஸ் பிளஸ் 9, மூணாவது குழந்தை வந்து எக்ஸ் பிளஸ் 6, நாலாவது எக்ஸ் பிளஸ் 3, லாஸ்ட் சைல்டு தான் எக்ஸ். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு உங்க குடும்பத்திலேயே 2 பேர் இருக்காங்க, அண்ணா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க எக்ஸ் பிளஸ் 3. அதாவது கல்யாணம் ஆகி 6 வருஷம் அப்புறம் தான் பிறந்தா, அதுக்கப்புறம் 3 வருஷம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 6 தான் ஃபர்ஸ்ட் சைல்டு, எக்ஸ் தான் செகண்ட் சைல்டு. ஓகேங்களா? அப்பதான் அந்த எக்ஸுக்கும் எக்ஸ் பிளஸ் 6க்கும் 6 வித்தியாசம் வரும். அதனால தான் எக்ஸ் பிளஸ் 12 தான் இருக்கிறதுலே பெரியவங்க, எக்ஸ் தான் இருக்கிறதுலே சின்னவங்க. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டும் போது, எல்லாரோட வயசையும் கூட்டும் போது 50 வருது. அப்போ 5 குழந்தைங்க இருக்காங்க, அதனால 1 2 3 5 எக்ஸ் இருக்கு. ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினீங்க அப்படின்னா 30 வரும். 3 + 6 + 9 + 12 வந்து 30. ரைட் ஹேண்ட் சைடில் 50 இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 30 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -30 ஆகிடும். ஸோ 50 - 30 வந்து 20. அதனால தான் 5x வந்து 20. இப்போ எக்ஸ் வந்து 4. 5x 20னா எக்ஸ் 4. அப்போ எக்ஸ் தான் யங்கஸ்ட்ங்கிறதுனால யங்கஸ்ட் சைடில் வந்து 4 வயசு. நவ் இஸ் இட் கிளியர்? ஹரிஷ் கிளியரா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ சமீர் ஆனந்த் 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட வயசு ரிலேஷன்ஷிப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஏஜ் ரிலேஷன்ஷிப்பை ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சமீர் அண்ட் ஆனந்த் ஆர் ரேஷியோ 5:4. 3 years hence. ஹென்ஸ்னா ஃபியூச்சர்னு நம்ம அந்த கீவேர்ட்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ்னா ஃபியூச்சர். ஸோ 3 years hence, அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து 11:9. அப்படி இருக்கும்போது ஆனந்தோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். ப்ரெசன்ட் ஏஜில் சமீரும் ஆனந்தும் வந்து என்ன ரேஷியோவில் இருக்காங்க அப்படின்னா 5:4 இருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 11:9 மாறிடுது. அப்படி இருக்கும்போது ஆனந்தோட ப்ரெசன்ட் வயசு என்ன? அது கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. ஸோ வில் சி ஹவு வி ஃபைண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் ஏஜ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை 5x அண்ட் 4x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி சமீரோட வயசு 5x ஆனந்தோட வயசை 4x நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ரேஷியோவில் இருக்கு. அதனால 5 இப்போ 5xல சமீர் இருக்காரு அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வயசு என்ன? n+3, அதாவது 5x+3. அதே மாதிரி ஆனந்தோட வயசு 4x ப்ரெசென்ட்ல அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு வந்து 4x+3. இப்போ அவங்க 2 பேரும் ரேஷியோவில் இருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்லாஷ் சிம்பிள் நடுவில் இருக்கு, டிவைடட் சிம்பிள். ஸோ 5x+3 டிவைடட் பை 4x+3 இஸ் ஈக்குவல் டு 3 years அப்புறம் கூட்டிட்டோம் இல்லையா, அப்போ அதோட ரேஷியோ வந்து 11:9. ஸோ 11/9 இருக்கு. இப்போ இப்படிதான் இந்த ஸ்டெப் வந்துச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 9 மேலே போயிடுச்சுன்னா 9 × 5x+3 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 4x+3 மேலே போயிடுச்சுன்னா 11 × 4x+3 ஆயிடும். 9 5s are 45, 9 3s are 27. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 44x + 33. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 44 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 45x - 44x ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 27 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா -27 ஆகும். ஸோ x is equal to 6. அவங்க ப்ரெசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம x மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆனந்தோட ப்ரெசன்டேஜ் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? 4x அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால 4 × 6 வந்து 24. இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இல்ல ரிப்பீட் பண்ணணுமா? கிளியர்? ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்துட்டு பிரெயின் டீசர். நேற்றே சொன்ன மாதிரி பிரெயின் டீசர் வந்து கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் ட்விஸ்ட்டும் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து பிரெயின் டீசர்னு வச்சுருக்கேன். ஸோ கொஸ்டின் என்னன்னா பிஎன்கியூவோட ப்ரெசன்ட் வயசு வந்து 25 இயர்ஸ்க்கு, அதாவது பிக்யூஆர் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. பிஎன்கியூவோட வயசை கூட்டினா ஆரை விட 25 இயர்ஸ் ஜாஸ்தி. அதாவது the total present ages of P and Q is 25 years more than the present age of R. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா if at present Q is 5 years older than R. அதாவது
முதல்ல PQR 3 பேர் இருக்காங்க. Pயும் Qயும் வயசையும் கூட்டுனா R விட 25 ஜாஸ்தியா இருக்கு. அது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் எப்படின்னா, பிரசன்ட் Q வந்து R விட 5 வயசு பெரியவர். அது ரெண்டாவது கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனை யூஸ் பண்ணி Pயோட பிரசன்ட் ஏஜை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, let at present ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? P plus Q, அதாவது டோட்டல்ங்கிறதுனால P plus Q is equal to 25 years ஜாஸ்தி, அதனால R plus 25. P plus Q is equal to R plus 25 முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, Q வந்து R ஓட 5 வயசு பெரியவர். அப்போ Q is equal to R plus 5. ரெண்டத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற Qக்கு பதிலா நான் R plus 5 தூக்கி போடுறேன். அப்போ P plus R plus 5 is equal to R plus 25 ஆயிடும். ரெண்டு சைட்லயும் R கேன்சல் ஆயிடும். அப்போ P plus 5 is equal to 25. அப்போ Pங்கிறது 20. So the percentage is 20. ஓகே, இப்படிதான் Pயோட வயசை கண்டுபிடிக்கலாம். So with this we end our session. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம், இல்லைனா we'll end the session. chat பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. பிரெயின் டீசரா? இந்த ஸ்லைடா? சமீர் ஆனந்த் சம்மா. ஓகே, ஓகே. ஸோ சமீர் ஆனந்த் சம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த டிஃபால்ட் பேட்டர்னில் தான் இருக்கு. இப்போ சமீரோட ஆனந்தோட 2 பேர் ப்ரெசன்ட் வயசு பார்த்தீங்கன்னா 5:4ன்ற ரேஷியோவில் இருக்கு. 3 வயசுக்கு அப்புறம், அந்த அப்புறம் சொல்றோம் இல்லையா, அதனால தான் அங்கே ஹென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 11:9 மாறுது. அப்படி மாற சொல்ல ஆனந்தோட வயசு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரேஷியோல குத்துனாங்க அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜை நம்ம 5x ஆகவும் ஆனந்தோட பர்சன்டேஜை 4x ஆகவும் அசியூம் பண்ணிக்கணும். அப்புறம் 3 வயசு அப்புறம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 3 வயசுக்கு அப்புறம் அவங்க ரேஷியோ என்ன ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5x plus 3. ஆனந்தோட வயசு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 4x plus 3. ஆனா இவங்க ரேஷியோல இருக்காங்க, அதனால 5x plus 3 divided by 4x plus 3 it is equal to 11/9. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போச்சு அப்படின்னா 9 into 5x plus 3 ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 11 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 4x plus 3 வந்து அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 11 into 4x plus 3 ஆகும். அப்போ 9 5s are 45x plus 27 is equal to 44x plus 33. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 44x லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருச்சு அப்படின்னா -44 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 27 வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடுச்சு அப்படின்னா -27 ஆகும். அப்போ 45x minus 44x வந்து x, 33 minus 27 வந்து 6. அவங்க ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஆனந்தோட ஏஜ் வந்து 4x தான். ஒருவேளை கொஸ்டின்ல அவங்க வந்து ப்ரெசன்ட் ஏஜ் 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ஏஜை சொல்லுங்க அப்படின்னா 4x plus 3 அப்படின்னு போடணும். ஸோ ஆனந்தோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 4x, x வந்து 6, ஸோ 4 into 6 வந்து 24. Is it clear now, RJ? Okay, thank you, Revati.
பிரசன்ட் பிரெயின் டீசர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? இல்லைனா வில் எண்ட் திஸ் செஷன். ஓகே, ஷால் வி எண்ட்? வி ஹேவ் 2 minutes more. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். ஸ்லைட்ஸ் எப்படியும் நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவேன். கெட் மோர் கிளாரிட்டி. அப்புறம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இதுக்கான கூகுள் ஃபார்ம் நான் நேற்று அமிச்சிருந்தேன். ரேஷன் ப்ரொப்போர்ஷனில் ஐ காட் ஒன்லி 6 ரெஸ்பான்சஸ். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அதனால தான் கூகுள் ஃபார்மில் நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ கொஞ்சம் அதை ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மேஜர்ஸை பேஸ் பண்ணி நான் சில கொஸ்டின்ஸ் அனுப்ப போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபில் பண்ணுறேங்க. நிறைய டைம் கொடுக்குறேன். 8:00 வரைக்கும் சாயந்தரம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டாபிக் ஆல்ரெடி படித்ததுனால ஸோ தட் ஈஸியாக உங்களால் சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஐ வில் ஷேர் த பிபிடி இன் குரூப். அதை பேஸ் பண்ணி ப்ளீஸ் filled up the form. So that's it. I wanted to say it. So நல்லா சொன்னேன். சரி, ஓகே, we'll end. We'll see you tomorrow. நாளைக்கும் ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்துருங்க இன்னி மாதிரி. ஸோ பாய். We'll end this session.